என்னதான் தீபாவளிக்கு அமரனோட போட்டி போட்டிருந்தாலும் கூட லக்கி பாஸ்கர் திரைப்படமே வெற்றி நடை போட்டு இருந்துச்சு. இந்த ஒரு வேலையில தான் ஓடிடிலயுமே லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓடிடிலயுமே நல்ல லாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல நேற்றைய தினம் வெளியாகி இருக்கு துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் திரைப்படம். தமிழ்நாட்டில் இந்த படமானது எந்த அளவுக்கு லாபத்தை சம்பாரிச்சிருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. வெங்கட் அட்லூரி இயக்கத்துல துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருந்த திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த திரைப்படமானது செப்டம்பர் 7ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் வெளியானதுனால இந்த படத்தோட ரிலீஸ் ஆனது கொஞ்சம் தள்ளி போனது. அக்டோபர் 31 அதாவது தீபாவளியை முன்னிட்டு லக்கி பாஸ்கர் திரைப்படமானது வெளியானது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமரன், பிரதர், பிளடி பெக்கர்னு 3 படங்கள் வெளியாகி இருந்துச்சு. பிரதர் மற்றும் பிளடி பெக்கர் திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால அந்த தியேட்டர்கள் எல்லாமே லக்கி பாஸ்கர் திரைப்படமானது அதிக அளவில் இடம் பிடிச்சது. துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியாகி இருந்த சீதாராமம் உள்ளிட்ட படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. இந்த நிலையில தான் லக்கி பாஸ்கர் திரைப்படம் பேன் இந்தியன் மூவியா ரிலீஸ் ஆகி இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல வசூலை ஈட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதிகபட்சமாவே 107 கோடி வரைக்கும் தான் வசூல் செஞ்சிருந்தது. படம் பார்த்த பலருமே இந்த ஆண்டு வெளியான சிறப்பான படங்கள்ல டாப் 5 குள்ள லக்கி பாஸ்கர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி முன்னிட்டு வெளியான லக்கி பாஸ்கர் திரைப்படமானது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு தென்னிந்தியாவில் கணிசமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. சுமார் 70 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படமானது 107 கோடி வரைக்கும் வசூல் சாதனை படைச்சிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துக்குமே நல்ல தொகைக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படமானது 50 கோடிக்கு அதிகமான ஷேர்களை பெற்றிருந்த நிலையில லக்கி பாஸ்கர் திரைப்படமுமே 7 கோடி வரைக்கும் ஷேர்களை பெற்றிருக்கு. இங்கேயுமே 15 கோடி வரைக்குமே லக்கி பாஸ்கர் திரைப்படம் வசூலை ஈட்டி இருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. அடுத்து வரக்கூடிய துல்கர் சல்மான் திரைப்படமானது இன்னும் பெரிய பட்ஜெட்ல உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியாகி இருந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில லக்கி பாஸ்கர் திரைப்படமானது எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்களும் மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.